ஈட்டு மரம் வந்து ஃபுல்லுமே சாஞ்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் போது தான் இருக்குது. இல்லை ஒரு காற்று வந்துச்சுன்னா 2 மரமே சாஞ்சிட மாட்டேங்குது. பக்கத்தில் இருக்கிற பாத்ரூம் வீடு எல்லாமே வேஸ்ட் ஆகிட மாட்டேங்குது. 2 கம்பம் அங்கே இருக்கு. ஆனால் வந்து முறிஞ்சிருக்குது. லேசா சாஞ்சிருச்சு. அது வந்து சரி பார்த்து வெயிட் பண்ணி பார்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் கஷ்டப்படும் போது செய்யறதுக்கு தானே நாங்கள் இருக்கிறோம். அப்புறம் அதுக்கு தான் பார்த்துருக்கோம். அதுக்கும் பாடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கு தான் பண்ணோம். தண்ணி வடிக்கிறதுக்கு தான் சாரை வர சொல்லி ஒரு நேரம் வெயிட் பண்ணி எடுத்து பார்த்தோம். ரைட்டா? உங்கள் ஊரில் தான் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இருந்தோம். டிஏ வந்து பார்த்துட்டு அவங்க பார்க்குறாருனாங்க. கேட்டேன். சரி நம்ம டேம் ஷட்டரோட வழிஞ்சோடி மேலே சொட்டு தண்ணியோட அது கட்டி போய் 7 வருஷம் ஆகுது. ஓஹோ. அது லைட்டாக தூக்கி கட்டிவிட்டாங்க. அதனால அது ஒரு அடி 1 அடி குறைச்சோம்னா இந்த அந்த பறக்கவே தேவை. வரவும் போகும் சரியாக இதுவும் கரெக்டாக போயிட்டு இருக்கோம். அதுவும் திறக்க தேவை. அணைக்குடியில் ஒரு கரும்பு ஒன்று இருக்குது. அந்த கருங்கு வழியாக தான் இந்த தண்ணி பூரா வடிஞ்சாகணும். இந்த தண்ணி சுத்தமல்லி போட அந்த தண்ணி எல்லாம் போகிறேன். அப்படியே நிற்கிது பாருங்க. தண்ணி எங்கேயாவது ஓடுதா அது ஏற்கனவே என்ன பண்ணிவிட்டோன்னு அணை 2-3 இடத்துல வெட்டி விட்ருவாங்க. சரசரன்னு வடிஞ்சுது. இப்போ பொண்ணாத்த நிறைய உயர்த்தி விட்டாங்க. வெட்டி விட்டு அவங்க ராத்திரியில் போய் ஒரு ஆள் வெட்டி விட்டு வந்துடுவான் அன்னைக்கு. அப்போ தண்ணி வடிஞ்சுது. இதுதான் காரணம். இந்த பக்கத்தில் 3 அடிக்கு கீழே இங்கே தண்ணி நிற்குது. இந்த ஒரே மதவால் தான் இந்த தண்ணி பூரா கீழே நாங்கள் உடச்சு விட்டா வடி அந்த கலுங்கு அது ஓப்பன் பண்ணால் இந்த தண்ணி கலுங்கு எசம் பண்ணணும். அதை தவிர வேறு வழியே கிடையாது. அந்த கலங்க ஓப்பன் செட்டை தூக்கணும். அதை தூக்க முடியல.